அரஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாவாசு என சொல்லக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற வேண்டும், மன சந்தோஷங்கள் பெற வேண்டும், குடும்பத்தில் நிம்மதி பெற வேண்டும், நீ நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும், எடுத்த காரியங்கள் ஜெயம் பெற வேண்டும், மனநிலையில் சந்தோஷங்கள் பெற்று பேரின்பம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வாண்டு துளாராசியின் பொது பலன்களை பார்ப்போம். 11 ஆதாயங்களும் 5 விரயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாண்டு இந்த துளாராசிக்கு. துளாராசி அன்பர்களின் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோமா சுக்கிரன். இந்த ராசியில் அடங்கப்படக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே துளாராசி அன்பர்களுடைய நட்சத்திரம். இவ்வாண்டு இந்த துளாராசி அன்பர்களுக்கு மிக உன்னதமான காலம். கடந்த 2 ஆண்டு, கடந்த 1 ஆண்டு ராகு கேது, அடுத்தது சனி குரு, இவைகள் எல்லாமே இவர்களுக்கு பாதிப்பான ஒரு ஆண்டா இருந்தது. கடந்த ஆண்டு விரயங்கள், மன நிம்மதி குறைவு, சந்தோஷங்கள் இல்லை, நினைத்த காரியங்கள் நடைபெறவில்லை. ஆனா இவ்வாண்டு விசுவாவாசு என சொல்லக்கூடிய இந்த ஆண்டு இவர்களுக்கு மிக உன்னதமான ஆண்டு, மிக சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு ஆண்டு, எல்லா விதத்திலும் இவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஆண்டு. காரணம், இவ்வாண்டு சனி பயிற்சி நடைபெற்றது 3ஆம் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி இவர்களுக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசமாகி 6ஆம் வீடான மறைவு ஸ்தானத்திலே இருக்கின்றார். 6ஆம் வீடு அப்படின்ற போது மீன ராசியில் சனி மறைந்தினால் அடுத்த 2.5 ஆண்டு சனியோட தாக்கங்கள் எதுவும் இருக்காது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, அடுத்தது எல்லா விஷயங்களும் தடையின்றி நடைபெறக்கூடிய காலம். இப்போ 2 ஆண்டுக்கு இந்த சனியோட தாக்கம் இல்லாதனால ரொம்ப உன்னதமான ஒரு காலமாக இருக்க போகிறது இவர்களுக்கு. அடுத்தபடியாக அடுத்த மாதம் மே 10ஆம் தேதிக்கு பிற்பாடு குரு பயிற்சி நடைபெறுகிறது. இப்பொழுது 8ஆம் வீடான ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம், இப்படி சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் குரு ரிஷபராசியில் இப்பொழுது பிரவேசம் என்றனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், பாதிப்புகள் இதெல்லாம் கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் இப்பொழுது மே 10ஆம் தேதி வரை வந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் வரக்கூடிய மே 10ஆம் தேதிக்கு பிற்பாடு இந்த குரு பயிற்சி நடைபெற்று மிதுன ராசியில் பிரவேசம் பண்ண போகின்றார். இந்த ராசிக்கு 9ஆவது வீடான மிதுன ராசியில் குரு பிரவேசம் பண்ணும்போது பாக்கியம் என சொல்லக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார். வாழ்க்கையில் நினைத்தது நடக்கப் போகிறது. திடீர் பணவரவுகள், திடீர் வெளிநாடு செல்வது, வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவது, மன சந்தோஷங்கள் பெறுவது, குடும்பத்தோடு ஒற்றுமை பெறுவது, எல்லா விஷயங்களும் வெற்றியாக இருக்க போகக்கூடிய ஒரு ஆண்டு அப்படி சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு ஆண்டு இவர்களுக்கு. வருகின்ற 5ஆம் மாதம் 17ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகின்றது. இப்பொழுது ராகு பயிற்சி வரக்கூடிய காலத்தில் சிம்ம ராசியிலும் அடுத்தது கும்பராசிகளும் பிரவேசமாக போகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம்னால் மிக உன்னதமான பலன்களை கொடுக்க போது. கேது என சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலையும் ராகு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் கடல் கடந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கும். கடல் கடந்து வியாபாரம் செய்ய முடியும். அடிக்கடி கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புண்ணிய சேத்திரங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது இவர்களுக்கு. இவ்வாண்டு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 4 கிரகங்களும் இவர்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்க போகிறது. இவ்வளவு நாள் நினைத்த காரியங்கள் இப்போது நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. இவர்களுடைய சந்தோஷம் மிக உயர்ந்த நிலையில் இருக்க போகிறது. நாம் சந்தோஷமாக இருந்தாலும் பிறருக்கு தானம் செய்வது மிக உன்னதமான ஒன்று. முடிந்த அளவில் அன்பர்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை
ஏதோ ஒரு ஆலயங்களில் அன்னதானம் வழங்குவது, விசேஷ காலங்களில் பிறருக்கு தானம் கொடுப்பது, இது செய்வதன் மூலம் வாழ்க்கையில் இன்னும் சுபிட்சம் பெற்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக உன்னதமாக இருக்கின்றது. சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அதிபதியில் பிறந்தக்கூடிய நீங்கள் முடிந்த அளவில் மகாலட்சுமி, அடுத்தது திருப்பதி ஏழுமலையான் தரிசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து வந்தால் இன்னும் மேன்மை பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இவ்வாண்டு உங்களுடைய பொது பலன்களை சொல்லியிருக்கின்றோம். இருந்தபட்சமும் உங்களுடைய ராசி, லக்னம், அடுத்தது தசாபுக்தியை தெரிந்து கொண்டு முழு பலன்களையும் தெரிந்துக்குமாறு தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வணக்கத்தையும் சொல்லுகின்றேன். நன்றி.